என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு. இது நிறைய பேர் நான் நினைக்கிறேன்னா, நான் உனக்கு முன்னாடி போயிடுறேன், என் சமூகத்தை உனக்கு முன்னாடி அனுப்புகிறேன்றார். ஆனால் இது சில மொழிபெயர்ப்பு வித்தியாசமாக சொல்லுது. கன்னடாவில் கரெக்டாக வருது, அதுக்கு ஏற்ற மாதிரி வருது. சில நேரத்தில் சில மொழிகளை கற்றுக்கிறது நல்ல விஷயம். பாருங்கள், கன்னடாவில் என்ன வருதுன்னா, நான் நீ ஜொதே பருவேணுன்றாரு. கன்னடாவில் என்ன சொல்கிறாரு? உன் கூடவே வரேன்பா, நீ ஜொத்தேனே பருத்தினின்றார். உன் கூடவே வரேன், நீ பயப்படாத. உனக்கு வழி தெரியல அப்படின்னு கேட்காத, நான் முன்னாடி போயிடணும்னு கூட நீ நினச்சிடாரு. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், அவர் சமூகம் நமக்கு முன்பாகனா அவர் முன்னாடி போயிடுறாரு, நம்மளை பின்னாடி வர சொல்கிறாரு. இல்லை இல்லை, ரொம்ப வித்தியாசமாக. நீ ஜொத்தேனே நான் நிறுத்தின, உன் கூடவே நான் வரேன், நீ எங்கே போறியோ உன் கூட நான் வரேன். என் சமூகம்னு வரத்தில் இப்படி போடலாம் பாருங்க. அதற்கு அவர், நான் உன்னோடு கூடவே வருவேன், உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். சொல்ல, என் கூடவே வருவார், எனக்கு இளைப்பாறுதலை தருவார். ஏமே, விட்டுட்டு போயிட்டாலும் பிரச்சனை, முன்னாடி போயிட்டாலும் பிரச்சனை. முன்னாடி போயிட்டாலும் அவர் வேகத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு முன்னாடி போல உன் கூடவே வர, என் சமூகம் உன் கூடவே வருதுன்றார். ஏமே சொல்லுங்கள், அவர் சமூகம் என் கூடவே வருது. அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, அப்பொழுது அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால், நீ என் கூட வராது இருந்தீர் என்றால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாத முடிவே எடுக்கிறான். நீங்க மாத்திரம் என் கூட வரல அப்படின்னா எங்களை எங்கேயும் கொண்டு போகவே. ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில். நான் சொல்ல பாருங்க, ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த ஸ்டாண்டுக்கு வந்து நில்லுங்க. ஆவியானவரே, நீங்க என்னோட பேசுங்க, என்னை வழி நடத்துங்க. நீங்க நடத்தலைன்னா நான் போக மாட்டேன். நீங்க சொல்லலைன்னா அதை நான் செய்ய மாட்டேன். நீங்க எனக்கு அதில் ஒரு வெளிச்சம், ஒரு சமாதானத்தை நீங்க தரலன்னு சொன்னா அதில் நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். அவ்வளோ உறுதி நிற்கலாம் பாருங்க. நீங்க என் கூட இருக்கிறீங்கன்றதுக்கு அந்த ஒரு உறுதி, நீ என்னை நடத்துறீங்கன்றத நான் விசுவாசிக்கிறேன். ஏமே, எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லாம பாருங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் நீர் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது. அவர் நடத்தது இல்லைன்னா வெற்றி கிடையாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஒன்று பின்னாடி திரும்பி பாருங்கள் வாழ்க்கை. எல்லாத்துல அவர் நடத்துதில் நம்ம சின்ன சின்ன காரியத்தை கூட சரியாக கேட்காதனால தான் பெரிய இழப்புகளை நம்ம எடுத்துக்கணும். சின்ன சின்ன நடத்துதல், சின்ன சின்ன காரியங்கள், எத்தனையோ விஷயங்கள் பாருங்கள் என் வாழ்க்கையில். உங்களுக்கும் சொல்கிறேன், எத்தனையோ விஷயங்கள் சரியாக புரிஞ்சாத சரியான காரியத்தை நமக்குள்ளே விளங்கி இருந்துச்சுன்னா, நீங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்மளை மாதிரி வெற்றியாளர்கள் வேறு யாருமே கிடையாது. ஏமே, அதுதான் நம்ம எல்லோருக்குமே. ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கலாம், எல்லாருக்குள்ளும் ஒரு நடத்துதல் வேணுமா இருக்கு. ஏமே, எதுவுமே நம்புறீங்க? விதத்தில் ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு ஆலோசனை வர இருப்பாருங்க. தெளிவாக சொல்கிறேன், இது வேணாம், இது வேண்டாம், இதை செய்யாத, இது ஏதோ நல்லா வரல, மனதில் தோணுது, எனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு. சரி, காதல் வாங்கி அமைதியாக போயிட்டு அதை செஞ்சார் பாருங்க. ஒரே ஒரு சில மந்த்து தாங்க, 2-3 மாதத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 லட்சம் லாஸ். எவ்வளோ? அது இல்லாமல் மீண்டு வரணும். இப்போது 37 லட்சம் போயிடுச்சு, வாங்கினதை கொடுக்கணும், செட்டில் ஆகணும், மன உளைச்சல், தூக்கம் இல்லை, பைபிள் வாசிக்க முடியல, மனதில் போட்டு அழுத்துத பசியுது அப்படியே. பிள்ளைங்க வாழ்க்கை சின்ன வயசு, என்ன பண்ணுவோம்? ஆனாலும் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, அதான் கர்த்தர் நல்லவர்னு அடிக்கடி சொல்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறா இல்லையா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் நடத்துகிறாருன்னு சொல்ல, அவர் நடத்துகிறாருன்னு சொன்னால் நான் உன்னை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடத்துகிறேன். இல்லை இல்லை, அவன் என்ன சொல்கிறான், அவர் நடத்துறது மேலே அவனே சொல்கிறான், அவர் என்னை கரெக்ட், அவர் என்ன எங்கே நடத்துகிறாரு? புல்லுள்ள இடங்கள் நடத்துகிறார். இவன் சொல்கிறான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரி என்னோடு கூட இருக்கிறீர், உங்களுடைய கோலம் உங்களுடைய தடி என்னை என்ன பண்ணும், என்ன தேற்றும். அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறான். கர்த்தர் என்னை விடமாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை அவன் ஏற்படுத்துகிறான். அதுதான் கரெக்ட், அதுதான் உண்மை. ஒருவேளை நம்ம அப்படி போனால் கூட நமக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஏமேன், இழந்துட்டங்க, பரவாயில்ல, இழந்தாச்சு, அதுக்காக உயிரை இழந்துட்டு கர்த்தர் மீண்டும் ஒரு பூமியை உருவாக்கி தர வல்லவராக இருக்கிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்ல பாருங்க,
சில நேரத்தில் நீங்கள் சிலது இழந்திருக்கலாங்க, வழி தப்பி போய் இழந்திருக்கலாம், உங்கள் மனதால் சில காரியங்கள் நடந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், குடும்பத்தில் சில சமாதானம் என்ன ஒன்று இழந்திருக்கலாங்க. உங்கள் வாழ்க்கையில் அது முடிவுன்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் நீங்கள் இழந்ததை விட கோடிக்கணக்கான மடங்கு தர வல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் இழந்தது ஒன்றுமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. சில ஆட்கள் அப்படியே அதுவே வாழ்க்கை பாருங்க, ஐயோ போயிடுச்சு 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 டக்குன்னு போய் சேர்ந்துட வேண்டியதுதான். போயிடுச்சு ஆண்டவர், ஆனால் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. யார் என்கிட்ட எது போனாலும் எடுக்கலாம். சில நானே சொல்லியிருக்கேன் பாருங்கள், என்கிட்ட இருந்து என் பேர் எடுக்கலாம், என் ஊழியத்தை எடுக்கலாம், என் புகழை எடுக்கலாம், பணத்தை எடுக்கலாம், காசை எடுக்கலாம், எது வேணால் எடுக்கலாம். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை யாராலையும் எடுக்க முடியாது. எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை யாராலும் எடுக்க முடியாதுன்னா என்கிட்ட எடுத்ததெல்லாம் திரும்ப பல மடங்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதான் விசுவாசம். அவன் அதுதான் சொன்னான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் உமது கோமுடைய தடியும் என்னை சொல்லுங்க தேற்றும். தேற்றும்ன்ற வார்த்தை யாரை குறிக்க தெரியுமா? தேற்றாளவாளன். யார் தேற்றுறது? இப்போ நமக்குள்ள யார் இருக்கிறாரு? அப்போ நம்ம சில நேரத்தில் இழக்கிறோம், சில நேரத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். பிசாசு ஏதோ ஒரு வகையில் உங்களை போட்டு அழுத்தி, சில நேரத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சு, இழந்துட்டீங்க, ஏதோ நடந்துச்சு, அதுக்காக உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினச்சிடாதீங்க. கர்த்தர் மீண்டும் தூக்குறாரு பாரு உங்கள் வாழ்க்கையை. நான் சொல்கிறேன், பல மடங்கு உயர போகிறீங்க பாரு. 32 லட்சம் இருந்தாலும் இழந்துருக்கலாம், 1 கோடி ரூபாய் தர அவர் வல்லவரார். ஏன் 30 கோடி தர அவர் வல்லவரார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இழந்துட்டுமேன்னு சொல்லி திருப்பி பின்னாடியே போயிட்டு இருக்கக்கூடாது. இழந்துட்டுமே நின்று அவர் பின்னாடி வர ஆரம்பிக்கணும். ஆமென்.